ஹாய், இன்னைக்கு வந்து வின்டர் சீசனுக்கான ஒரு வீடியோ தான். வின்டருக்கு வந்து என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது, என்ன சோப் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாமா, மாய்ஸ்சரைசர் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், எப்படி நம்ம வின்டருக்கு ஸ்கின் கேர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ப்ளஸ் ப்ராடக்ட், இந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சோப்லேருந்து வருவோம். என்ன சோப்பு போட்டால் வின்டருக்கு ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் நேரம் தாங்கும் அப்படின்னா டவ் சோப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் டவ் சோப்பு இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஷாம்பு பவுடரில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, கேன்சர் அந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னனால டவ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை யாரும். நான் வந்து ஸ்டில் டவ் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த சோப்பு எனக்கு அது நல்லா சாஃப்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ட்ரை ஆகாதுங்கிறனால நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு டவ் ட்ரை பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ணலை, ஆல்ரெடி நீங்கள் டவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே தான். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹனி, ஹிமாலயாவோட ஹனி சோப்பு வந்து யூஸ் பண்ணலாம். பேபி சோப்பு தான், பட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சோப்பு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஜஸ்டிபாயோட சோப்பு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். பியா சோப்பு வந்து ட்ரை பண்ணலாம். ஹனி சோப்பு நல்லா சாஃப்டாக இருக்க ஹனி சோப்பு, இல்லை நிவ்யாவோட மில்க் சோப்பு, இந்த மாதிரி நீங்கள் ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் இருக்கிற மாதிரியான சோப்பு வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மார்கோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் ஓகே, பட் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இந்த மாதிரி மார்கோ, லெமன் மிக்ஸ்டு சோப்பு, இல்லை மைசூர் சாண்டல், சிந்தால், இந்த மாதிரி சோப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை ஆகும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேணால் வின்டர் சீசனில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ், இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு. ஃபேஸ் வாஷ் சேஞ்ச் பண்ணலாமா, ஃபேஸ் என்ன இவ்வளோ ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் ஹிமாலயாவோட குக்கும்பர் ஃபேஸ் வாஷ். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், 50 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ். உங்களுக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின் ஆகுது, ஃபேஸில் வந்து ட்ரை ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த குக்கும்பர் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சைடில் வந்து பிக்சர் போடுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நம்மளோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் இது வந்து பார்த்துக்கும். பாடி லோஷன், கண்டிப்பாக பாடி லோஷன் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் ஸ்கின் டாக்டர் சஜஷன் படி உங்களுக்கு வந்துட்டு அவங்க எழுதி தர ஃபேஸ் இது லோஷன் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓகே. இல்லை நான் வந்து கடையில் வாங்கி தான் ட்ரை பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நான் பான்ஸோட பாடி லோஷன் வந்து சொல்லுவேன். அது நல்ல மாய்ஸ்சராக இருக்கும், நல்லாயிருக்கும், ட்ரை ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நேரம் தாங்கும். இது இல்லாமல் நான் வின்டர் ஸ்கின்னுக்குன்னே தனியாக வந்து பாடி லோஷன் வந்து போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நான் கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துட்றேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு பாடி லோஷன் வந்து பிக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பாடி ஸ்க்ரப்பு பண்ணலாமா, வின்டர் சீசனில் ட்ரை ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாடி ஸ்க்ரப்பு பண்ணணும். ட்ரை ஆகும்போது நம்மளுக்கு நிறையவே டெட் செல்ஸ் வந்து ஆகும், அப்படி முள்ளாக ஆகிடும். அதனால் கண்டிப்பாக பாடி ஸ்க்ரப் பண்ணணும். ஃபுல் பாடி ஒயிட்டனிங், மாய்ஸ்சரைசிங், ஹைட்ரேஷன் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுவும் அப்படி தான் சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பு, பாடி ஒயிட்டனிங் ஸ்க்ரப் கூட. எந்த சீசனில் வேணாலும் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சீசனில் தான் கிடையாது, எந்த சீசனில் வேணாலும் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சச்சுபாய் வந்து இந்த இடத்துல நின்றுட்டுருக்கான், நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அதை பார்த்துட்ருக்கான். அடுத்து ஃபேஸ் பேக். உங்களுக்கு ஃபேஸ் ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ் பேக் மட்டும்தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ஃபேஸை வந்து ட்ரை ஆக்காமல் செம்ம மாய்ஸ்சராக, ஹைட்ரேஷனாக அது வச்சுக்கும். அதோட லிங்க்குமே நான் கார்டில் கொடுக்குறேன். அந்த ஃபேஸ் பேக் வந்து இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கேன். சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக், ரொம்ப சிம்பிள், 2 இன்க்ரீடியன்ட். நான் எப்போதுமே சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஃபேஸ் பேக் தான் அது. கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நான் இந்த வீடியோவில் ஃபேஸ் பேக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் ஒன்றா சொல்லிகிட்டே போனேன்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் நான் எல்லா வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வின்டர் சீசன் ஸ்கின் கேருக்கான ஒரு வீடியோ. அதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிட்டே இருக்குது, அப்பயுமே ட்ரை ஆகுதுன்னா அப்புறமா என்கிட்ட வந்து கேளுங்க. ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. இதை வந்து ரெகுலராக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு என்ன மாய்ஸ்சரைசரோ அதை போட்டு நீங்கள் படுத்துக்கலாம். டெய்லியும் பண்ணிங்கன்னா இந்த வின்டர் சீசனே உங்கள் ஸ்கின்ல தெரியவே தெரியாது. வின்டர் சீசன்னு எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதை விட க்ளோவாக, பிரைட்டாக தான் பார்க்க முடியும். நல்லாவே டெய்லி கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், க்ளோவாக்கும், டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எல்லா வேலையும் இந்த ஃபேஸ் பேக்கே பார்த்துக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக மாய்ஸ்சரைசர், கண்டிப்பாக ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் போடணும். என்ன மாய்ஸ்சரைசரை அவாய்ட் பண்ணணும்னு கேட்டால் விட்டமின் சி சம்மந்தப்பட்ட ஃபேஸ் வாஷோ மாய்ஸ்சரைஸோ அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வின்டர் சீசனும் உங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஆகுது, இல்லை எப்போதுமே என்னோட ட்ரை ஸ்கின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா விட்டமின் சி வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும், அது ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
பட் வின்டர் சீசனில் ட்ரை ஆகுதுன்னா வின்டரில் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி நல்ல ஃபேஸை க்ளோ ஆக்குற மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு 2-3 மாய்ஸ்சரைசர் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஓலேயோட மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கும். ஓலேயோட மாய்ஸ்சரைசரோ நைட் க்ரீமோ ஏதோ ஒன்று நீங்கள் மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கின்னை வந்து நல்லாவே ட்ரை ஆக்காமல் சூப்பராக அந்த திரும்பி நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுற வரைக்கும் மறுநாள் காலையில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடுற வரைக்கும் ஸ்கின்னை பார்த்துக்கும். ஓகேவா? இது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வேறு என்ன மாய்ஸ்சரைசர் போடலாம்னா வாவோட மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம், செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம். பட் வாவ், செட்டஃபில் இது எல்லாமே என்னமா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்கின்னோட செட் ஆகாத மாதிரி இருக்கும். பட் அது நல்ல க்ரீமியாக பயங்கர ட்ரையாக இருக்கிறவங்களுக்கு அதை போட்டால் ஒரு மருந்து மாதிரி நல்லாயிருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் காஸ்ட்லியாக அப்படின்னா ஃபேஷாப்போட பொமக்ரானட் மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் ஃபேஷாப்போட ரைஸ் க்ரீம் கூட நல்லாயிருக்கும். அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு லோஷன் மாதிரி இருக்குது பொமக்ரானட்லேயே, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நம்ம மொத்தம் 6 பார்த்துருக்கோம். சோப்பு, ஃபேஸ் வாஷ், பாடி ஸ்க்ரப்பு, ஃபேஸ் பேக்கு, பாடி லோஷன், ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இந்த 6 மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். வின்டர் சீசனை பிரச்சனை இல்லாமல் அப்படியே அழகாக எப்போதும் போல் நம்ம கடந்து போயிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.